இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. போப்பாண்டவர் பிரான்சிஸ் அடக்கம் செய்யப்பட்டார். ரோமில் உள்ள புனித மேரி மேஜர் பேராலயம் ஞாயிற்றுக்கிழமை மறைந்த போப் பிரான்சிஸ் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு நாளுக்கு பிறகு அவரது கல்லறையில் மரியாதை செலுத்த பார்வையாளர்களை அனுமதித்தது. அதற்காக அந்த தேவாலயத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் அதிகாலையிலேயே வரிசையில் காத்திருந்தனர். சனிக்கிழமை செயின்ட் மேரி மேஜர் பசிலிக்காவில் நடைபெற்ற கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப்பாண்டவர் பிரான்சிஸின் நல்லுடலை அடக்கம் செய்யும் சடங்கிற்கு வாட்டிகன் கேமர்லிகோ ஐரிஷ் வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க கார்டினல் கெவின் ஃபெரல் தலைமையேற்றார். சில கார்டினல்களும் போப் வாட்டிகன் குடும்பத்தின் நெருங்கிய தொடர்பு உள்ளவர்கள் மட்டுமே அச்சடங்கில் பங்கேற்றனர். முன்னதாக போப்பின் இறுதி ஊர்வல அணிவகுப்பு வாட்டிகனில் இருந்து புறப்பட்டு ரோம் வழியாக செயின்ட் மேரி மேஜர் பசிலிக்காவிற்கு சென்றது. போப் பிரான்சிஸின் இறுதி சடங்கில் சுமார் 2 லட்சம் பேர் கலந்து கொண்டதாக வாட்டிகன் தெரிவித்தது. கடந்த 100 ஆண்டுகளில் வாட்டிகனுக்கு வெளியே அடக்கம் செய்யப்பட்ட முதல் போப் பிரான்சிஸ் ஆவார். இதனிடையே போப் பிரான்சிஸின் சொந்த ஊரான அர்ஜென்டினாவிலும் மக்கள் கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தினர். போப் பிரான்சிஸ்க்கு விடை கொடுக்கும் விதமாக அர்ஜென்டினா மக்கள் பிளாசா டி மாயோவில் பொது திருப்பலியில் கலந்து கொண்டனர். இடைத்தேர்தலின் வெற்றியும் இந்தியர்களின் வாக்குகளும். ஆயர் கூனிங் இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி பெற்ற வெற்றி பக்கத்தான் ஆட்சியின் நிலைப்பாட்டிற்கு நிம்மதியை அளித்துள்ளதாக டான் ஸ்ரீ குமரன் தெரிவித்தார். அரசாங்கத்திற்கு அளித்து வரும் ஆதரவை அம்னோ மீட்டுக்கொள்ளும், அதனால் ஆட்சி கவிழலாம் என்றும், மஸ்ஜித் இந்தியா ஆலய விவகாரத்தில் இந்தியர்களுக்கு எதிராக பரப்பப்பட்டு வரும் செய்திகளால் ஆயர் கூனிங் இடைத்தேர்தலில் மலாய்க்காரர்கள் இந்தியர்களின் வாக்குகள் பாதிக்கக்கூடும் என்றும் எழுந்திருந்த பல ஆரூடங்களை வாக்காளர்கள் முறியடித்துள்ளனர். கடந்த 1969ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் சந்தித்த தோல்விக்கு பின்னர் 1974ஆம் ஆண்டு முதல் தாப்பா தொகுதியை தேசிய முன்னணி தக்க வைத்துக் கொண்டு வருகிறது. தாப்பா தொகுதியில் இடம்பெற்றுள்ள ஆயர் கூனிங் சட்டமன்ற தொகுதி வாக்காளர்கள் பொதுவாகவே தேசிய முன்னணியின் மீது பற்றும் நம்பிக்கையும் கொண்டவர்கள். சனிக்கிழமை நடைபெற்ற தேர்தலில் 31,281 வாக்காளர்களை கொண்ட அத்தொகுதியில் தேசிய முன்னணி வேட்பாளர் 11,065 வாக்குகளும், பெரிக்கத்தான் நேஷனல் வாக்காளர்கள் 6,059 வாக்குகளும், PSM வேட்பாளர் 1,106 வாக்குகளும் பெற்றுள்ளனர். செல்லாத வாக்குகள் எண்ணிக்கை தெரியாத நிலையில் மொத்தம் 56 விழுக்காட்டினர் வாக்களித்துள்ளது மகிழ்ச்சியை அளித்தாலும் தேசிய முன்னணி வேட்பாளர் பெற்றுள்ள 30 விழுக்காடு வாக்குகள் அடுத்து வரும் பொது தேர்தலில் அம்னோவிற்கு பக்கத்தான் ஆட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று டான் ஸ்ரீ குமரன் குறிப்பிட்டார். நம்பிக்கை கூட்டணி அரசாங்கத்தினர் எடுக்கும் முடிவுகள் மக்களிடையே குழப்பத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக மஸ்ஜித் இந்தியா ஆலய விவகாரத்தை குறிப்பிடலாம். இனம் சமயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும்போது சமய சமுதாய தலைவர்களிடம் கலந்தாலோசித்து நடவடிக்கை மேற்கொண்டால் சமுதாய நல்லிணக்கம் சமய சகிப்புத்தன்மையை நிலைநாட்ட முடியும் என்பதனை ஆட்சியாளர்கள் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். மேலும் இந்நாட்டு இந்தியர்கள் எந்த கட்சியில் உறுப்பியம் பெற்றிருந்தாலும் நாட்டுப்பற்று நாட்டு நலனில் அக்கறை கொண்டவர்கள் என்பதை ஆயர் கூனிங் இடைத்தேர்தல் நிரூபித்துள்ளதை நினைவில் கொண்டு நாட்டை ஆட்சி செய்யுமாறு மத்திய அரசாங்கத்தை டான் ஸ்ரீ குமரன் கேட்டுக்கொண்டார். இந்து வழிபாட்டு தலங்களை இலக்கவியல் மயமாக்குவதற்கு இலக்கவியல் அமைச்சு ஆதரவு. இந்து ஆலயங்களை நிர்வகிப்பதற்கும் அதன் செயல்பாடுகளை பக்தர்களுக்கு பகிரும் வகையிலும் நாடு முழுவதும் உள்ள இந்து வழிபாட்டு தலங்களை இலக்கவியல் மயமாக்கும் முயற்சிகளுக்கு அதன் அமைச்சு தொடர்ந்து உதவி புரிந்து ஆதரவளிக்கும். இலக்கவியல் வளர்ச்சியில் எந்த தரப்பினரும் பின்தங்கிவிடக்கூடாது என்ற நோக்கத்துடன் சமயம் மற்றும் கலாச்சாரம் அடங்கிய இலக்கியவியல் தொழில்நுட்பம் அடிமட்ட மக்களையும் சென்றடைவதை உறுதி செய்வது அரசாங்கத்தின் உறுதிப்பாடாகும் என்று அதன் அமைச்சர் கோபிநாத் சிங் டியோ தெரிவித்தார். ஆலய நிர்வாகத்தை நவீனம் மற்றும் முறையான நிலைக்கு கொண்டு வரும் இலக்கவிய மயமாக்கல் உட்பட கியோஸ்க் அமைப்புடன் அறிமுகப்படுத்தப்பட்ட இச்செயலி LWHNPP எனப்படும் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் மற்றொரு முன்னேற்றமாகும். இச்செயலி செயல்முறையை எளிதாக்குகிறது. அதாவது இச்செயலியை பயன்படுத்தி ஆலயங்களுக்கு வெளியில் இருந்தவாறே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யலாம். இதனால் நமது நேரத்தை மிச்சப்படுத்தப்படுகிறது, நமது செலவுகளையும் குறைக்கிறது. மேலும் ஆலய விழாக்கள் தொடர்பான தரவு தளத்தையும் உருவாக்கும். செயல்பாட்டில் சிக்கல்கள் இருந்தால் சிக்கலை தீர்த்து அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்றார் அவர். நேற்றிரவு பினாங்கு பட்டர்வர்த்தில் நடைபெற்ற ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் மற்றும்
LWHNPP கீழ் செயல்படும் ஆலயங்களின் நிர்வகிப்பு அமைப்பு இலக்கவிய மயமாக்கல் தொடக்க விழாவில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே இந்த இலக்கவியல் மயமாக்கல் முன்னெடுப்பு பினாங்கில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் கூடிய விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று LWHNPP தலைவர் RSN ராயர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திற்காக கோபிநாத் 20,000 ரிங்கிட் ஒதுக்கீட்டிற்கும் ஒப்புதல் அளித்தார். 24 மணி நேரத்திற்குள் அன்றாட பணியை தொடங்கினார் டாக்டர் முகமது யூசுரி. ஆயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி சார்பில் போட்டியிட்ட டாக்டர் முகமது யூசுரி பக்கீர் தேர்தல் முடிந்த அடுத்த 24 மணி நேரத்திற்குள் தமது அன்றாட பணியை தொடங்கிவிட்டார். அதிகாலை தொடங்கி பல்வேறு நிலைகளைச் சேர்ந்த மக்கள் அப்பகுதியில் சூழ்ந்திருந்தது உட்பட மறைந்த முன்னாள் ஆயர்கூனிங் சட்டமன்ற உறுப்பினர் இஷாம் ஷாருடின் உதவி செய்ய முதியோர் இல்லத்தை புதுப்பிக்கும் திட்டத்தை பார்வையிடுவதையும் காண முடிந்தது. கம்போங் ஜாவாவில் உள்ள முகமது மன்சூருக்கு சொந்தமான இந்த வீடு மறைந்த இஷாமிற்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தியதுடன் தாம் உயிருடன் இருந்த காலத்தில் இருமுறை அங்கு சென்று பார்வையிட்டுள்ளார். 1960களில் கட்டப்பட்ட இவ்வீட்டின் சமையலறை பகுதி காலப்போக்கில் பழமையடைந்து வருகின்றது. இவ்வீட்டில் இஷாமின் 3வது மகளான 60 வயதுடைய சரீனா முகமது மன்சூருடன் வசதியற்ற சூழ்நிலையில் வசித்து வரும் நிலையில் சில வாரங்களில் மேற்கொள்ளவிருக்கும் புதுப்பித்தல் திட்டத்தின் மூலம் அதற்கு நிவர்த்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. குறை சம்பந்தப்பட்டது விண்ணப்பத்தின் போது பதிவு செய்யப்பட்ட ஜன்னல்களின் தேவைகள் அடிப்படையிலானது என்று ஆயர்கூனிங் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முகமது யூசுரி பக்கீர் கூறினார். பேராக் தாப்பாவில் உள்ள கெய்ட் மாரா உதவியின் மூலம் புதுப்பித்தல் திட்டம் நாளை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனிடையே இத்திட்டத்தை தவிர்த்து இஷாம் வாழ்ந்த காலத்தில் தொடர் கண்காணிப்பு தேவைப்பட்ட பிற திட்டங்களின் பட்டியலையும் தாம் வைத்திருப்பதாக டாக்டர் முகமது யூசுரி கூறினார். 91வது கடற்படை தினத்தை முன்னிட்டு மாமன்னர் வாழ்த்து. அரச மலேசிய கடற்படையின் 91ஆம் ஆண்டு நிறைவாண்டை முன்னிட்டு அதன் அனைத்து உறுப்பினர்கள், பணி ஓய்வு பெற்றவர்கள் உட்பட அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றிய அனைவருக்கும் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டுவதில் கடற்படை உறுப்பினர்கள் அனைவரின் சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் தியாகங்களுக்கு சுல்தான் இஸ்கண்டர் எனும் தமது அதிகாரப்பூர்வ முகநூலில் மாமன்னர் தமது பாராட்டுக்களை தெரிவித்தார். அதே வேளையில் இப்படையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்காகவும் மாமன்னர் தமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்தார். இன்று பேராக் லூமூட் கடற்படை தளத்தில் TLDM பெர்காசா, கெடாவத்லதன், டெர்பிலிஹாரா என்ற கருப்பொருளில் 91வது நிறைவாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது. கடந்த ஆண்டு ஒரு நிகழ்ச்சி ஒத்திகையின் போது TLTMவிற்கு சொந்தமான 2 ஹெலிகாப்டர்கள் மோதிக்கொண்டதில் அதன் 10 உறுப்பினர்கள் கொல்லப்பட்ட துயர சம்பவத்தை நினைவு கூர்ந்து இக்கொண்டாட்டம் மிதமான அளவில் அமைந்தது. 91வது ஆண்டாக கொண்டாடப்படும் மலேசிய கடற்படை தினம் நாட்டின் பாதுகாப்பையும் அமைதி நிலைத்தன்மையையும் உறுதி செய்வதற்கு தவறாமல் பணியாற்றும் முக்கிய துறைகளில் TLDM எனப்படும் அரச மலேசிய கடற்படையும் ஒன்றாகும். கடலோர எல்லைகளை கண்காணித்து கடல் வழி தாக்குதல்களையும் சட்டவிரோத நடவடிக்கைகளையும் தடுக்க வலிமையாக நிற்கும் துறையாக TLDM விளங்குகின்றது. குடும்பங்களை பிரிந்து இரவு பகல் பாராமல் கடமையில் ஈடுபடும் அதன் வீரர்களின் அர்ப்பணிப்பு, தியாகம் மற்றும் நாட்டின் மீதான தங்களின் பற்றுதலை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் ஏப்ரல் 27ஆம் தேதி அரச மலேசிய கடற்படை தினம் கொண்டாடப்படுகின்றது. கடலுக்கு அருகில் இருப்பதும் அதில் பணியாற்றுவதும் ஒவ்வொரு கடற்படை வீரரின் வாழ்க்கையிலும் இன்பம் மற்றும் சவால்களை ஏற்படுத்துகின்றது. அவ்வகையில் கடற்படை வீரராக தமது அனுபவம், தனிப்பட்ட சாதனைகள், அச்சாதனைகளுக்கான சவால்கள் என பல்வேறு சூழ்நிலைகளை எதிர்கொண்டதாக கூறுகின்றார். அரச மலேசிய கடற்படை துறையில் 40 வருடம் 6 மாதங்கள் பணியாற்றி ஓய்வு பெற்ற கேப்டன் சந்திரமோகன் பாலகிருஷ்ணன். என் கடற்படை பயணங்கள் மிகவும் சுவாரஸ்யமாகவும் சுலபமாகவும் இருந்தது. 7 கப்பல்களுக்கு அதிகாரியாகவும் அதில் 3 கப்பல்களுக்கு கேப்டனாகவும் இருந்தேன். அதை தவிர்த்து நேர்முக சந்திப்புகளையும் நடத்தியுள்ளேன். 26 நாடுகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன் என்று அவர் கூறினார். கடல், அதன் உயர்ந்த அலைகள், அவ்வப்போது ஏற்படும் கடும் புயல்கள் ஆகியவை தம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவும் உணர்ந்து காணும் புதிய வாழ்க்கையாகவும் மாறியதாக அவர் கூறினார். பல நாள், பல வாரங்கள், பல மாதங்கள் கடல் பயணம் மேற்கொண்டிருந்தேன். நம் இந்தியர்கள் கடற்படையில் இருப்பது மிகவும் குறைவுதான். இருந்தாலும் அனைவரும் சிறப்பாக வேலை செய்கின்றனர்.
மலேசிய ராணுவ கடற்படை துறைக்கு சிறந்த நற்பெயரை வழங்கி கொடுத்துள்ளனர் என்றார் அவர். மேலும் இத்துறையில் தமக்கு ஏற்பட்ட ஆர்வம் மற்றும் அர்ப்பணிப்பின் காரணமாக தமது பிள்ளைகளையும் இராணுவ துறையில் இணைத்திருப்பதாக 3 பிள்ளைகளுக்கு தந்தையான கேப்டன் சந்திரமோகன் கூறினார். இதனிடையே எதிர்வரும் காலங்களில் அதிகமான இந்திய இளைஞர்கள் இத்துறையில் இணைந்து நாட்டிற்கும் மக்களுக்கும் சிறந்த சேவையை வழங்க வேண்டும் என்ற தமது எதிர்பார்ப்பையும் அவர் தெரிவித்தார். என்னுடைய ஆசை என்னவென்றால் இன்னும் நிறைய இந்தியர்கள் இத்துறையில் சேர்ந்து கப்பல் ஓட்டி தமிழர்களாக உருவாக வேண்டும். நம்முடைய நாட்டிற்கு நாமும் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். 91வது ஆண்டாக கொண்டாடப்படும் அரச மலேசிய கடற்படை தினத்தை முன்னிட்டு பெர்னமா செய்திகள் தொடர்பு கொண்டபோது புஸ்பஹானஸின் முன்னாள் நிர்வாக இயக்குநருமான கேப்டன் சந்திரமோகன் பாலகிருஷ்ணன் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். மைல்கில்ஸ் அறவாரியத்தின் 17 வயதுக்கு கீழ்ப்பட்ட கால்பந்து போட்டி மைல்கில்ஸ் FC வாகை. மைல்கில்ஸ் அறவாரியத்தில் உள்ள மாணவர்களை, குறிப்பாக விளையாட்டுத் துறையில் ஆர்வமிக்கவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு முறையான கால்பந்து விளையாட்டுக்கான பயிற்சி அளித்து வந்த அந்த அறவாரியம் இன்று காலை அதன் மைதானத்தில் 17 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கான கால்பந்து போட்டி ஒன்றை நடத்தியது. மைல்கில்ஸ் அறவாரியத்தை சேர்ந்த மாணவர் குழுவுடன் இணைந்து கொலும்பாங் மாவட்டத்தை சேர்ந்த மொத்தம் 8 குழுக்கள் பங்கேற்ற இப்போட்டியில் மைல்கில்ஸ் FC முதல் நிலையில் வெற்றி பெற்றது. இங்குள்ள மாணவர்கள் கல்வியில் ஆளுமை பெறாவிட்டாலும் தொழிற்கல்வி, கைத்தொழில், கலை மற்றும் விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் இயல்பாகவே மிகுந்த துடிப்பு மிக்கவர்களாக உள்ளதாக மைல்கில்ஸ் தலைமை செயல்திட்ட அதிகாரி தேவசர்மா கூறினார். நாங்கள் பயிற்சி அளிக்கும் மாணவர்களில் யாராவது ஒருவர் இங்கிருந்து வெளியேறும் சிறந்த கால்பந்து விளையாட்டாளராக உருமாறினாலே அது எங்களுக்கு பெரிய விஷயம்தான். அந்த அடிப்படையில் தான் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் இது ஆரம்பிக்கப்பட்டது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டே போட்டி வடிவில் இது உருவாக்கப்பட்டது. முதலில் மைல்கில்ஸ் அறவாரியத்தை சேர்ந்த மாணவர்களுடன் மட்டுமே போட்டிகள் நடத்தப்பட்ட வேளையில் தற்போது மற்ற குழுவினருடன் மோதும் அளவிற்கு நமது மாணவர்கள் தங்களின் திறனை வளர்த்து கொண்டனர் என்று அவர் கூறினார். மைல்கில்ஸ் அறவாரியத்தின் இம்முயற்சிக்கு ராயல் சிலாங்கூர் கால்பந்து கழகமும் முழு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த அகாடமியை சேர்ந்த ரமேஷ் மற்றும் சுல்தான் என்ற 2 பயிற்சியாளர்கள் ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்குள்ள மாணவர்களுக்கு இலவசமான முறையில் பயிற்சி அளித்து வந்ததாகவும் அவர் கூறினார். தற்பொழுது ஆண் மாணவர்களுக்கு மட்டுமே பயிற்சி வழங்கப்பட்டு வரும் வேளையில் வருங்காலத்தில் இவ்விளையாட்டில் ஈடுபாடுடைய மாணவிகளுக்கும் பயிற்சி அளிக்க தமது தரப்பு எண்ணம் கொண்டுள்ளதாக தேவசர்மா கூறினார். இங்கு மட்டுமல்ல, இந்த வட்டாரத்தில் கால்பந்து விளையாட்டில் ஆர்வமுடைய மாணவிகளை முதலில் ஒன்று திரட்ட வேண்டும். அதற்கு பின்னர் வேண்டுமானால் நமது பயிற்சியாளர்களுடன் இது குறித்து பேசலாம். அதிலும் குறிப்பாக அவர்களுக்கு பிரத்யேகமான சில பயிற்சிகளையும் ஏற்பாடு செய்யலாம் என்றார் அவர். இப்போட்டியில் 2வது நிலை வெற்றியாளராக ராயல் சிலாங்கூர் கிளப்பும் 3வது நிலையில் கொலும்பாங் இடைநிலை பள்ளியும் தேர்வு பெற்றது. சிறந்த விளையாட்டாளர்களாக மைல்கில்ஸ் FCயை சேர்ந்த மகேஸ்வரன் தேர்வு செய்யப்பட்டார். அவரை தொடர்ந்து சிறந்த கோல் காவலராக கொலும்பாங் ஜூனியரை சேர்ந்த அசீம் முகமேனும், இறுதிச் சுற்றில் மேன் ஆஃப் த மேட்ச் பட்டத்தை சிலாங்கூர் கிளப்பை சேர்ந்த கோகுலனும் தட்டி சென்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கணிசமான தொகை, நற்சான்றிதழ் மற்றும் பதக்கம் அணிவித்து கௌரவிக்கப்பட்டது.